ஹலோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா யூனிட் அண்ட் பேட்ச் காஸ்டிங் அதோட ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். ப்ராப்ளம் நம்பர் 1. Wonder Limited has a capacity of 1,20,000 units per annum as its optimum capacity. மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆப்டிமம் கெப்பாசிட்டி எவ்வளோனா 1,20,000 யூனிட்ஸ் தான். அதுக்கப்புறம் த ப்ரொடக்ஷன்ஸ் காஸ்ட் ஆர்எஸ் ஹண்ட்ரட் கீழே கொடுத்துருக்குறாங்க. ப்ரொடக்ஷன்ஸ் காஸ்ட் டைரக்ட் மெட்டீரியல் வந்து 90 per யூனிட், டைரக்ட் லேபர் வந்து 60 per யூனிட். ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு 30 lakh per annum. அதுக்கப்புறம் வேரியபிள் வந்து 100 per யூனிட். செமி வேரியபிள் காஸ்ட் வேறு இருக்குது. செமி வேரியபிள் எவ்வளோனா செமி வேரியபிள் ஓவர் ஹெட் 20 lakh per annum up to 50% capacity and an extra amount of 4 lakh for every 25% increase in capacity or part thereof. இங்கே பார்ட் தேரஃப்னா இப்போ வந்து 25னா 75 ஆகிருக்கு, 76 ஆகிருந்தால் பார்ட் தேராஃப். அப்போ வந்து அது 25% இன்க்ரீஸ்னு எடுத்துக்குவீங்க. அப்போ வந்து 8 lakh இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு கொஸ்டினில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இந்த ப்ரொடக்ஷன்ஸ் இஸ் மேட் டு ஆர்டர் அண்ட் நாட் ஃபார் ஸ்டாக்ஸ். அப்போ வந்து இது ஸ்டாக்காக வச்சுக்கிறதுல இது எல்லாமே சேல்ஸ் ஆயிருன்னு அர்த்தம். இந்த ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரோக்ராம் ஆஃப் த ஃபேக்ட்ரி is indicated below and the management decides a profit of 20 lakh for the year. Determine the average selling price at which each unit should be quoted. அவன் கம்பெனிக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வேணுமாமா? 20 lakh வேணுமாமா. அப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் என்ன நீங்கள் டிட்டர்மைன் பண்ணணும். காஸ்ட் வந்து இவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் மூலிமா கண்டுபிடிப்போமா? டோட்டல் காஸ்ட்லேருந்து 20 lakh ஆட் பண்ணணும். அந்த 20 lakh ஆட் பண்ணணும் ஒரு அமௌண்ட் வரும். தட் இஸ் த டோட்டல் சேல்ஸ் வேல்யூ. அந்த சேல்ஸ் வேல்யூவில் வந்து எத்தனை யூனிட்ஸ் கொடுத்துருக்கானுங்க? 1,20,000 யூனிட்ஸ் கொடுத்துருக்கானுங்க. ஸோ 1,20,000 வந்து டிவைட் பண்ணோன்னா பர் யூனிட்டோட செல்லிங் காஸ்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும், செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 3 months 50% கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் ரிமைனிங் 9 months வந்து 80% கெப்பாசிட்டி. அப்போ வந்து ரெண்டையும் தனித்தனியாக போட்டு அதுக்கப்புறம் டோட்டல்னு போட்டுக்கலாம். இக்னோர் அட்மினிஸ்ட்ரேஷன், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் இதெல்லாம் இக்னோர் பண்ண சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். இது புரிஞ்சுலாம். இதை வச்சு காஸ்ட்டு சீட்டாட்ட போடுறோம். அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு 30 months இது தனித்தனியாக இருக்கா பர்சன்டேஜ். ஸோ ஃபஸ்ட்டு 3 months 50% கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் ரிமைனிங் 9 months வந்து 80% கெப்பாசிட்டி. அது தனித்தனியாக போடுறோம் அப்படின்னா பர்டிகுலர்ஸ் இங்கே. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 3 months, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 9 months இங்கே வந்து டோட்டல் இந்த மாதிரி போட்டுட்டு வரப்போகிறோம். சரி, இதை போடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா 1,20,000 ஃபார் 12 months ஒரு வருஷத்துக்கு. அப்போ வந்து 12 monthsக்கு வந்து 1,20,000. அப்போ வந்து 3 monthsக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அந்த 3 months 50% தானே யூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து இன்ட்டு 50% 30,000 வரும். 30,000 இன்ட்டு 50% 15,000 யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு இதை கண்டுபிடிக்கிறோன்னா அதை வச்சு தான் நம்பர் ஆஃப் யூனிட்ஸை பொறுத்து தானே டைரக்ட் மெட்டீரியல்லாம் கண்டுபிடிப்போம். அப்போ வந்து 15,000 யூனிட்ஸ் இன்ட்டு டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் போடணும். டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் இங்கே எதுவும் கொடுக்கலாம், அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி காட்டலாம். ஸ்ட்ரைட்டாக எடுத்து போட்டிருக்காங்க. டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ? 90 per யூனிட். டைரக்ட் லேபர் வந்து 60 per யூனிட். அது வந்து 50,000 இது எல்லாத்துக்குமே மேலே இருக்கிற அமௌண்ட்டோட இன்ட்டு 90 போட்டோம்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். அது வந்து 13,50,000. அதுக்கப்புறம் டைரக்ட் லேபர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 per யூனிட். அப்போ வந்து 15,000 இன்ட்டு 60 9 lakh. அதுக்கப்புறம் இங்கே வந்து நெக்ஸ்ட் 9 months எவ்வளோ? 80% கெப்பாசிட்டி. இங்கே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 80%. அப்போ வந்து 1,20,000 இன்ட்டு 9/12 இன்ட்டு 80% எவ்வளோ வரணும்? 90,000 இன்ட்டு 80% 72,000 வரும். டோட்டலாக 15,000 + 72,000 87,000. இதுக்கு இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்ட்டு 90 ஃபார் டைரக்ட் மெட்டீரியல். அதுக்கப்புறம் டைரக்ட் லேபருக்குனா இன்ட்டு 60. அது வந்து ஓவர் ஹெட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஓவர் ஹெட்ஸ் வந்து ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்துருந்தானுங்களா? ஃபிக்ஸ்டு எவ்வளோ? 30 lakh. இப்போ வந்து 30 lakh இது வந்து ஃபிக்ஸ்டு டோட்டல் அமௌண்ட் வந்து வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் மந்த் கொடுத்துருந்தாங்களா, இது வந்து 12 monthsக்கு. அப்போ வந்து 3 monthsக்கு எவ்வளோன்னு பார்க்கணும்.
30 lakh divided by 12 into 3. அப்போ வந்து 3 monthsக்கு வந்துடும். 30 lakh divided by 12 into 9ன்னு போட்டிங்கன்னா 22,50,000 வரும். அது வந்து அந்த 9 months வருது. அதுக்கப்புறம் வேரியபிள் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். வேரியபிள் காஸ்ட் என்ன எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 100ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ 15,000 into 100 15 lakh வரும். அதுக்கப்புறம் 72,000 into 100 72 lakh வரும். டோட்டலாக வந்து 87 lakh. அதுதான் வேரியபிள் ஓவர் ஹெட்ஸில். அதுக்கப்புறம் செமி வேரியபிள் இருக்குல்ல, ஃபிக்ஸ்டு வேரியபிள் கண்டுபிடிச்சிட்டா செமி வேரியபிள் என்னென்னு கொடுத்துருந்தாங்க, 50% வரைக்கும் உங்களுக்கு வந்து எவ்வளோ 20 lakh தான் இருக்குன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ 20 lakh அது வந்து வருஷத்துக்கு ஃபுல்லாக. அப்போ வந்து 20 lakh டிவைடட் பை 12 into 3. அப்போ வந்து 5 lakh வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்ட் தேர் ஆஃப் ஏதாவது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எவ்வளோ ஆகுனா 25% அண்ட் பார்ட் தேர் ஆஃப்க்கு வந்து 4 lakh இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து இங்கே 80% இன்க்ரீஸ் ஆகிருக்கா. இப்போ 85%னா ஃபஸ்ட்டு 25% 75% வரும்போதே 4 lakh இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ 24 lakh ஆகிருக்கும். ரிமைனிங் வந்து ஒரு 5% இருக்குல்ல, பார்ட் தேர் ஆஃப்னு கொடுத்தனாட்டிக்கும் அதுக்கும் எடுத்துக்கோ 4 lakh இன்க்ரீஸ் ஆகும். டோட்டலாக 28 lakh வரும். 28 lakh வந்து 1 இயருக்குனால 12 monthsக்கு நம்மளுக்கு 9 months தான் தேவை. இன்ட்டு 9 அப்போ வந்து 21 lakh வரும். ரெண்டையும் ஆட் பண்ணால் 26 lakh. டோட்டல் காஸ்ட் எவ்வளோனா 50 lakh ஃபார் ஃபஸ்ட்டு 3 months. அதுக்கப்புறம் 2,23,50,000 ஃபார் நெக்ஸ்ட்டு 9 months. டோட்டலாக வந்து 2,73 lakh ஃபார் 73,50,000. அது கூட ப்ராஃபிட் ஆட் பண்ணுறோம் 20 lakh. அப்போ வந்து சேல்ஸ் எவ்வளோனா 2,93,50,000. அதால் வந்து எவ்வளோ யூனிட்ஸுங்கிறத வந்து டிவைட் பண்ணணும். டோட்டல் யூனிட்ஸ் எவ்வளோ 87,000. அப்போ வந்து 2,93,50,000 டிவைடட் பை 87,000 யூனிட்ஸ். அப்போ வந்து பர் யூனிட்டுக்கு எவ்வளோனா ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் rupees 337.356. நான் வந்து ஃபஸ்ட் எடுத்தனால கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். ஏன்னா 1,20,000 யூனிட்ஸ் பர் ஆனம்னு கொடுத்தனாட்டிக்கு அதை அப்படியே சொல்லிட்டேன். நம்ம அதை அப்படி எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா எவ்வளோ ப்ரொடக்ஷன்ஸ் காஸ்ட் எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோமோ அதை பொறுத்து தான் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்கிறது அவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக படித்து பார்த்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். நான் ஃபஸ்ட் எடுத்தனோட சொன்னாட்டிக்கு இங்கே வந்து இது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்தனால அது வந்து மாறிடுச்சு. இது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்கலன்னா அந்த யூனிட்ஸ் தான் எடுத்திருப்போம். இதோட ஃபஸ்ட்டு செம் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு செம் பார்க்கலாம். Rio Limited undertakes to supply 100,000 units of component per month. 1000 units of components per month தான். அது வந்து வருஷத்துக்கு வந்து 12,000. அதுக்கப்புறம் எதெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் அதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் பேட்ச் ஆர்டர் இஸ் ஓப்பன்ட் அகேன்ஸ்ட் விச் மெட்டீரியல்ஸ் அண்ட் லேபர் காஸ்ட் ஆர் புக்ட் அட் ஆக்சுவல். ஓவர் ஹெட்ஸ் ஆர் லிவிட் அட் எ ரேட் பர் லேபர் ஹார். லேபர் ஹாரை பொறுத்து தான் ஓவர் ஹெட்ஸ் வந்து லிவே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் த செல்லிங் ப்ரைஸ் இஸ் கான்ட்ராக்டட் அட் 15 per unit. இது வந்து ஒரு இலிஸ்ட்ரேஷன் பார்த்தோம்ல, அது நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னா கால்குலேட் த ப்ராஃபிட் பர் யூனிட். பர் யூனிட்டோட ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஆஃப் ஈச் பேட்ச். ஈச் பேட்ச்னால் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அண்ட் த ஓவரால் பொசிஷன் ஆஃப் த ஆர்டர் ஃபார் த 3,000 யூனிட்ஸ். இப்போ வந்து ஆர்டர் வந்து 3,000 யூனிட்ஸ் இருந்துச்சுன்னா ஓவரால் பொசிஷனாக உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். காஸ்ட்டும் கண்டுபிடிக்கணும். காஸ்ட்டு தேவையில்ல, ப்ராஃபிட் பர் யூனிட். அதுக்கப்புறம் இது தான் கேட்டிருக்காங்க, ஓவரால் பொசிஷன் ஃபார் 3,000 யூனிட்ஸ். ஸோ காஸ்ட், அதுக்கப்புறம் சேல்ஸ், அதுக்கப்புறம் இருக்கிறது ப்ராஃபிட். இது மூலமாக கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் மந்த் ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் அதோட பேட்ச் அவுட்புட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் காஸ்ட், அதுக்கப்புறம் லேபர் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக என்ன இருக்கோ அதான் கொடுத்துருக்குன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கானுங்க. புக் டாட் ஆக்சுவல். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்போ என்னென்னா இந்த ஓவர் ஹெட்ஸ் மட்டும் கால்குலேட் பண்ணணும். ஓவர் ஹெட்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஜனவரியில் வந்து 12,000. இந்த பேட்சுக்கு வேண்டி எவ்வளோனா 1,250 தான் போயிருக்கு அவுட்புட். அதுக்கப்புறம் எவ்வளோ ஹார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2,500 டிவைடட் பை 2. எப்படி 2னா வந்து 2 பர் ஹார் இதுதான் லேபருக்கு பே பண்ணுறோம். அது வந்து டிவைடட் பை 2 போட்டோம்னா எவ்வளோ லேபர் ஹார்ஸ்ன்னு கிடைக்கும், 1,250. பிப்ரவரியில் வந்து 1,500, மார்ச்சில் வந்து 1,000. அப்போ வந்து இந்த 12,000 டிவைடட் பை 12,000 டிவைடட் பை
4000 இன்ட்டு 1250 அப்படி போட்டோம்னா ஓவர் ஹெட்ஸு கிடச்சிரும் ஜனவரிக்கு. ஓகே, இந்த மாதிரி இந்த சம்மை போடுங்க. அதுக்கப்புறம் இலிஸ்ட்ரேஷன் மாதிரியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆன்சரை செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கானுங்க, மெட்டீரியல் அப்படியே கொடுத்துருக்கானுங்களா. ஃபஸ்ட் வந்து சேல்ஸ் கண்டுபிடிப்போம். 15 ருபீஸ்ன்னு கொடுத்துருந்தானுங்க, 15 per யூனிட். ஸோ அந்த பேட்ச் அவுட்புட் அப்படியே எழுதிக்கிறோம். ஃபஸ்ட் எடுத்தனோட ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், அதுக்கப்புறம் டோட்டலாக. அதுக்கப்புறம் சேல்ஸ் வேல்யூ இது மேலே இருக்கிற நம்பர் பேட்ச் அவுட்புட்ஸ் கூட இன்ட்டு 15 போட்டோம்னா எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு காஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். காஸ்ட்டை வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. அங்கே வந்து ரோவில் இங்கே வந்து காலமாக கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்து ரோல் எழுதுகிறோம். அதுக்கப்புறம் வேஜஸும் காலமாக கொடுத்துருந்தாங்க, இங்கே ரோல் எழுதுகிறோம். அதுக்கப்புறம் இங்கே ஓவர் ஹெட்ஸ் அதை நம்ம கால்குலேட் பண்ணோம்ல. 12,000 divided by 4,000 அப்படின்னா 3 வரும். அதுக்கப்புறம் 1,250 எப்படின்னா 2,500 divided by 2. அதுக்கப்புறம் ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,750. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கு போடுறோம். அதிலிருந்து நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் கிடைக்கும். அந்த டோட்டல் காஸ்ட் சேல்ஸ்லேருந்து அந்த டோட்டல் காஸ்ட் லெஸ் பண்ணோம்னா ப்ராஃபிட் பர் பேட்ச் கிடைக்கும். டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்களா, அதையாலேயே டிவைட் பண்ணணும். 1250 டிவைட் பண்ணோம்னா காஸ்ட் பர் யூனிட், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பர் யூனிட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு 3000 யூனிட்ஸுக்கு கேட்டிருக்காங்க. ஓவரால் ப்ரொசீஜர் என்னென்னா, சேல்ஸ் வேலையை கண்டுபிடிக்கிறோம். எப்படின்னா 3000 இன்ட்டு இங்கே வந்து 15 எப்படி வரும்னா சேல்ஸ் வேல்யூ தானே, அப்போ வந்து 15 ருபீஸ் தானே, அதனால் அப்படியே 3000 இன்ட்டு 15 டோட்டல் காஸ்ட். அது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 18,750 வந்து ப்ராஃபிட், அது டிவைடட் பை 1250 இந்த டோட்டல் யூனிட்ஸ் 3750. அது போட்டிங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்கும். இங்கே வந்து பர் யூனிட்டுக்கே கண்டுபிடிக்கல. அப்படி போட்டிங்கன்னா ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குன்னா பர் யூனிட்டுக்கு கிடைக்கும். பர் யூனிட் இன்ட்டு 3000 போட்டிங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ ஃபார் 3000 யூனிட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 37,500. அப்போ வந்து 37,500 டிவைடட் பை 3750 அது வந்து பர் யூனிட் கிடைக்குமா, இன்ட்டு 3000 போட்டிங்கன்னா 30,000 கிடைக்கும். அவ்வளோதான் ஆன்சர். ப்ராஃபிட் வந்து 15,000. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் 3. X Limited is committed to supply 24 bearings per annum to Y Limited. அது வந்து ப்ரொடக்ஷன்ஸ் எவ்வளோ பண்ணுவாங்க, 24 bearings. இது வந்து per annum தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஆன் ஸ்டெடி பேசிஸ் இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் இட் காஸ்ட் 10 பைசா as inventory holding cost per bearing per month. இங்கே வந்து பர் மந்த்னு இருக்கா, அது வந்து இன்ட்டு 12. அது வந்து 10 பைசானா 120 பைசா வரும், 1.2 rupees. அண்டு that the setup cost per run of bearing manufacture is setup cost வந்து 324. இங்கே நம்ம மூணுமே கண்டுபிடிச்சிட்டோம். 24,000 D, அதுக்கப்புறம் 1.2 இன்ட்டு 12, 10 இன்ட்டு 12, 10 வராது, 0.1 இன்ட்டு 12, 1.2 வரும். தட் இஸ் த கேரிங் காஸ்ட் C. அதுக்கப்புறம் இந்த செட்டப் காஸ்ட் தட் இஸ் எஸ். ஃபஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, கம்ப்யூட் வாட் வுட் பி த ஆப்டிமம் ரன் சைஸ் ஃபார் பியரிங் மேனுஃபேக்சர். அப்போ வந்து என்ன, எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலாவை யூஸ் பண்ண போட்டுடலாம். எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி EBQ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2DS டிவைடட் பை C. ஓகே, இதை அப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளோதான் ஆன்சர். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, EOQவில் வரும்ல பேட்சுக்கு எவ்வளோன்னு, அது இல்லாமல் 6,000 பியரிங் பர் ரன், அதாவது ஒரு பேட்ச் அல்லது பர் ரன் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா எவ்வளோ காஸ்ட் வரும், அதுக்கும் EOQக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா காஸ்ட் எவ்வளோ வருது, ஹவு மச் எக்ஸ்ட்ரா காஸ்ட் த கம்பெனி would be incur as compared to the optimum run suggested in A above. தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹோல்டிங் காஸ்ட் அட் ஆப்டிமம் இன்வென்டரி லெவல். EOQவில் ஹோல்டிங் காஸ்ட் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அது சிம்பிள். EOQவில் எவ்வளோ இருந்துச்சு, எவ்வளோ யூனிட்ஸ் டிவைடட் பை 2 இன்ட்டு ஹோல்டிங் காஸ்ட் எவ்வளோனா 1.2 பண்ணணும், அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும்.
வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஆன்சர் பார்க்கலாம். EOQ 2 DDS அது சொன்னால இதை கால்குலேட் முன்னாடியே பண்ணிட்டு 2 × 24,000 × 324 டிவைடட் பை 1.2 ஒரு அமௌண்ட் இருக்கும். அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 3600 பேரிங்ஸ். டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டோட்டல் காஸ்ட் எக்ஸ்ட்ரா எவ்வளோ இன்கர் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் செட்டப் காஸ்ட் ப்ளஸ் டோட்டல் கேரிங் காஸ்ட் பண்ணோம்னா இதனால தான் அந்த டோட்டல் காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் என்ன டோட்டல் செட்டப் காஸ்ட்டாக இதுக்கு வந்து மேலே எவ்வளோ சொல்லியிருக்கா EOQவில் 3600 பேரிங்ஸ். ஸோ டோட்டல் செட்டப் காஸ்ட் வந்து எவ்வளோ வரும்னா எவ்வளோ பேட்ச்னு பார்க்கணும். 24,000 டிவைடட் பை 3600 எவ்வளோன்னு கிடைக்கும், நம்பர் ஆஃப் செட்டப்ஸ் எவ்வளோன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்ட்டு 324 போட்டோம்னா அது வந்து 324 வருதுன்னா ஃபிக்ஸ்டாக இருக்கக்கூடிய செட்டப் காஸ்ட் அது வந்து 2160 வருது. அதே அக்யூரேட்டாக போடாமல் இது வந்து பாயிண்டில் வருமா, அது அப்படி வராது. 6.67 வருது, பாயிண்ட்லலாம் செட்டப் இருக்காது. ஸோ நாங்கள் 324 தான் போடுவோம். 324 அதை வந்து நாங்கள் 7 செட்டப்ஸாக எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு எடுத்துட்டிங்கன்னா அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக வரும். 2268 வருது. அதுக்கப்புறம் 6000 பியரிங்ஸ்னால் பாயிண்ட்லலாம் வராது. 24,000 டிவைடட் பை 6000 அது வந்து 4 வரும். அதுக்கப்புறம் இன்ட்டு 324 1296 டோட்டல் கேரியிங் காஸ்ட். அதுக்கப்புறம் பேட்சுக்கு எவ்வளோ, ரன் சைஸ்க்கு எவ்வளோங்கிறத பார்த்துட்டு 3600 அதை ஆவரேஜ் எடுக்கணும் இன்ட்டு 1.2. அதுக்கப்புறம் இங்கே 6000 அது ஆவரேஜ் எடுத்தோம்னா 3000 இன்ட்டு 1.2 3600 அவங்க சொன்னதில். அதுக்கப்புறம் ஆப்டிமமாக நம்ம பண்ணுறது அதாவது எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டியில் வந்து 2160. டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வருதுன்னா 4320. நீங்கள் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணாமல் எடுத்திங்கன்னா, அதே நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்திங்கன்னா 6.67 7 எடுத்திங்கன்னா 4428 வருது. அதுக்கப்புறம் இதில் என்ன வருதுன்னா 6000 பீரிங்ஸ்னால் 4896. அது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்து ரெண்டையுமே கொடுத்துருக்கானுங்க. ஸோ எப்படி போட்டாலும் தப்பு இல்லை, நீங்கள் வந்து அசியூம் பண்ணி எழுதிக்கிங்க எக்ஸாம்பிள் எழுதும் போது. அதுக்கப்புறம் தேர்ட் என்ன கேட்டிருந்தானுங்க, EOQ. அதுக்கப்புறம் எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டியில் வந்து EOQ கேட்டிருந்தானுங்க. அது மேலேயே கண்டுபிடிச்சது தான். ஒன் டிவைடட் பை 2 இன்ட்டு 3600 இன்ட்டு 1.2 அப்போ வந்து 2160. அது மேலே கண்டுபிடிச்சிருக்கோம் டோட்டல் கேரியிங் காஸ்ட். அவ்வளோதான் இந்த சம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Fourth problem, a customer has been ordering 90,000 special design metal columns at the rate of 18,000 columns per order during the past year. அதுக்கப்புறம் the production cost per unit comprises 2120 for material, 60 for labor, 20 for fixed overheads. It cost 1500 to set up for one run of 18,000 column and inventory carrying cost is 5%. இது வந்து செட்டப் காஸ்ட் இருக்கா. அதுக்கப்புறம் ஆனுவல் டிமாண்டும் இருக்குது, ஆனுவல் ப்ரொடக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் கேரிங் காஸ்ட் எவ்வளோனா 5%. இது எது கூட பண்ணுவோன்னா டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் எதுனா 2120 ப்ளஸ் 60 ப்ளஸ் 20 அப்போ வந்து 2200 இன்ட்டு 5%. அதுதான் கேரிங் காஸ்ட். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா மோஸ்ட் எக்கனாமிக் ப்ரொடக்ஷன்ஸ் ரன் என்னென்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் த கம்பெனி இன்கர் டியூ டு த ப்ராசஸ் ஆஃப் 18,000 காலம் இந்த பேட்ச். இது வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா 80,000 காலம் தான் பண்ணிகிட்ருக்காங்க during the 18,000 columns per order during the past years. ஓகே, இது ரெண்டும் இப்போ கால்குலேட் பண்ணலாம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு கால்குலேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம். EBQ எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 இன்ட்டு ஆனுவல் டிமாண்ட் எவ்வளோ, ஆனுவல் ப்ரொடக்ஷன்ஸ் இல்லைனா 90,000 இன்ட்டு செட்டப் காஸ்ட் வந்து 1500 டிவைடட் பை 5% ஆஃப் 2200 அப்படின்னா 110 வரும்.
அப்போ வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 1567 காலம்ஸ் வருது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா காசு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து 1567 காலம்ஸ் தான் பண்ணுறீங்க. ஆனால் ஆக்சுவலாக எவ்வளோ ரன் சைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 80,000 காலம். ஸோ டிவைட் பண்ணால் எவ்வளோ செட்டப் காஸ்ட்டுன்னு கிடைக்கும். நீங்கள் பாயிண்டில் எடுத்து என்ன வரும், பாயிண்டில் எடுக்காமல் இருந்தால் என்ன வரும் அப்படிங்கிற தனித்தனியாக போட்டிருக்காங்க. பாயிண்டில் எடுத்திங்கன்னா வேறு அமௌண்ட் வரும், பாயிண்டில் எடுக்கலைன்னா வேறு அமௌண்ட் வரும். ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட்டிங்கன்னா இங்கே வந்து பாயிண்டில் எடுத்தது அப்படியே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு ரன் சைஸஸ் 80,000 காணோம்னா இங்கே வந்து பாயிண்டில் வராது. ஸோ இன்ட்டு 1500 7,500. அதுக்கப்புறம் டோட்டல் கேரிங் காஸ்ட் இதுக்கு ஆவரேஜ் எடுக்கணும். எதுக்கு ஆவரேஜ் எடுக்கணும், பேட்ச் குவான்டிட்டியோட ஆவரேஜ், ரன் சைஸோட ஆவரேஜ். அதுக்கப்புறம் டிவைடட் பை 2 இன்ட்டு அதுக்கப்புறம் அங்கே கேரிங் காஸ்ட் பார்த்தோம்லாம் 110 rupees வருது இன்ட்டு 110. இங்கே வந்து 18,000 டிவைடட் பை 2 இன்ட்டு 110. அப்போ வந்து எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா நம்ம கண்டுபிடிச்ச EBQக்கு வந்து 86,185. அதுக்கப்புறம் கொஸ்டினில் கொடுத்துருக்குற 80,000 காலம்ஸ் ரன் சைஸாக இருக்கும் போது 9,90,000 வருது. அப்போ டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா EBQவில் வந்து 1,73,185 வருது. அதே 18,000 காலம்ஸ் ரன் சைஸாக இருக்கும்போது 9,97,500. ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் வருது. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப EOQலேருந்து ரொம்ப வேரி ஆகி போயிருக்கு. இது வந்து 1567 அது வந்து 18,000 காலம்ஸ்க்கு போயிருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா காஸ்ட் எவ்வளோனா 9,97,500 மைனஸ் 1,73,185 8,24,315. போன இதில் வந்து ரெண்டையும் கால்குலேட் பண்ணி கட்டிருந்தாங்க. பாயிண்டில் எடுத்து என்ன வரும், ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருந்தேன் என்ன வரும்னா இதில் வந்து பாயிண்ட்லேயே வச்சு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. சரி, அவ்வளோதான் அந்த சம் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு சம். அது சம்மோட இந்த சாப்டர் முடிஞ்சு. என்னென்னா XYZ லிமிட்டர் has obtained an order to supply 48,000 bearings per annum. அப்போ வந்து per annum ப்ரொடக்ஷன்ஸ் எவ்வளோ 48,000 from a concern on a steady basis. It is estimated that its cost is 0.2 as inventory holding cost per bearing per month. அப்போ இன்ட்டு 12னு போட்டிங்கன்னா கேரிங் காஸ்ட் கிடச்சிரும். அப்போ வந்து 2.4 வரும். அதுக்கப்புறம் செட்டப் காஸ்ட் பர் ரன் ஆஃப் பியரிங் மேனுஃபேக்சர் இஸ் 384. போன சம் மாதிரியே தான் இருக்குது. இந்த சம் பார்த்தோம்லாம் இதே மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளை என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா கம்ப்யூட் த ஆப்டிமம் ரன் சைஸ் EBQ கேட்கணும். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ரன்ஸ் ஃபார் பியரிங்ஸ் மேனுஃபேக்சர் எவ்வளோ, நம்பர் ஆஃப் ரன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து டோட்டலாக எவ்வளோ இருக்குது டிவைடட் பை இந்த ரன் சைஸ்க்கு எவ்வளோ குவான்டிட்டி இருக்குதுன்னு பார்க்கணும். அது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ரன்ஸ் கிடச்சிரும். கம்ப்யூட் த இன்டர்வல் பிட்வீன் 2 consecutive ரன்ஸ். 2 consecutive ரன்ஸுக்கு வந்து இன்டர்வல் கேட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் ஃபார்முலா பேசிஸில் ஞாபகம் வச்சுருந்தாலும் ஓகே, இல்லை லாஜிக்கலாக இருந்தால் போதுப்பானா. இப்போ வந்து டோட்டலாக எவ்வளோ கொடுத்துருக்கானுங்க 48,000 டிவைடட் பை எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி தானே பண்ணுவீங்க. ஸோ அந்த எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டியில் எவ்வளோ நம்பர் வருதோ அதை வந்து இங்கே போடணும். கீழே வந்து எவ்வளோ நம்பர் வருதோ அதை போடணும். டிவைடட் பை எவ்வளோ நம்பர். அப்போ வந்து மொத்தம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோங்கிறது கிடச்சிரும். அந்த ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு கிடச்சிச்சின்னா அது வந்து 365 டேஸ்க்கு. ஓகேவா, 365 டிவைடட் பை எவ்வளோ பேட்ச் ஒரு வருஷத்துக்கு இருக்குதுன்னு தெரியுமா, அதை வந்து டிவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்டோ உங்களுக்கு வந்து ஒரு பேட்சுக்கு எவ்வளோ டேஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த டேஸ் தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஒரு பேட்ச்லேருந்து இன்னொரு பேட்ச் வந்து அந்த டேஸ்க்குள்ளே தான் நடக்கும். ஸோ தட் இஸ் த டைம் இன்டர்வல் பிட்வீன் 2 consecutive ரன்ஸ். தேர்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் அவுட் த எக்ஸ்ட்ரா காஸ்ட் டு பி இன்கர்ட் இஃப் கம்பெனி அடாப்ட்ஸ் எ பாலிசி டு மேனுஃபேக்சர் 8,000 பியரிங்ஸ் பர் ரன் as compared to the optimum run size. ஆப்டிமம் ரன் சைஸை ஃபாலோ பண்ணாமல் 8,000 பியரிங்ஸ் வந்து பர் ரன்னுக்கு வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரா காஸ்ட் எவ்வளோ இன்கர் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. கிவ் யுவர் ஒப்பீனியன் ரிகார்டிங் த ரன் சைஸ் ஆஃப் த பியரிங் மேனுஃபேக்சர். நம்மளோட ஒப்பீனியனும் கேட்டிருக்காங்க அந்த ரன் சைஸை பொறுத்து. அசியூம் 365 days இன் a year. ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஆன்சர் ஃபார்
ப்ராப்ளம் 5. ஃபஸ்ட்டு வந்து ஆப்டிமம் பேட்ச் சைஸ் கண்டுபிடிக்கணுமா, அது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். 2 DDS/C. இங்கே வந்து ஆனுவல் டிமாண்ட் எவ்வளோ 48,000. அதுக்கப்புறம் செட்டப் காஸ்ட் வந்து 384. இங்கே 12.4 எப்படி வந்துச்சுன்னா 0.2 × 12 2.4. அப்போ வந்து எவ்வளோ யூனிட்ஸ்னால் பாயிண்டில் வருது 3919.18. அதை வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 3920 யூனிட்ஸ்னு எடுத்துக்கிறோம். அப்போ வந்து நம்பர் ஆஃப் ஆப்டிமம் யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பாயிண்டில் தான் வருது 12.245. அது வந்து பாயிண்டில் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 13 ரன். அப்போ டைம் இன்டர்வல் எவ்வளோ இருக்குன்னா, இன்டர்வல் பிட்வீன் 2 ரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா மொத்தம் 13 ரன்ஸா, அது வந்து ஒரு வருஷத்துக்கு. அப்போ வந்து 1 ரனுக்கு எவ்வளோ டேஸ்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா தட் இஸ் த இன்டர்வல். 365க்கு டிவைடட் பை 13னா இன்ட்டு 1 போட்டிங்கன்னா 1 ரனுக்கு எவ்வளோ டேஸ் அப்படின்னு தெரியும். தட் இஸ் த டைம் இன்டர்வல். அப்போ வந்து 28 டேஸ். அதே நீங்கள் அந்த பாயிண்ட்லேயே வச்சு போடுறீங்கன்னா 29.82 டேஸ். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கானுங்க, 3600 நம்ம கண்டுபிடிச்சதில் வருதுல்ல, 3920 வருது. அந்த 3920 இல்லாமல் அவங்க வந்து எவ்வளோ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க, 8000 பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா அதனால் எக்ஸ்ட்ரா காஸ்ட் எவ்வளோ இன்கர் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆனுவல் ரெக்யர்மெண்ட் ரெண்டுலேயுமே சேமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரன் சைஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, அது சேஞ்ச் ஆகும். நம்ம ஏபிக்குள்ளே கண்டுபிடிச்சது வந்து 3920. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா டிவைடட் பை 48,000 டிவைடட் பை 3920 12.245 வருது. 48,000 டிவைடட் பை 8,000 6 வருது. அதுக்கப்புறம் செட்டப் காஸ்ட் பர் ரன் அது வந்து 385. இது ரெண்டு இன்டூ பண்ணோம்னா டோட்டல் செட்டப் காஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த டோட்டல் செட்டப் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஆவரேஜ் இன்வென்டரி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அது கூட கேரிங் காஸ்ட் இன்டூ பண்ணோம்னா டோட்டல் கேரிங் காஸ்ட்டும் கிடச்சிரும். ஆவரேஜ் இன்வென்டரி எவ்வளோனா 1960. இங்கே வந்து 4000 எப்படின்னா டிவைடட் பை 2 3920 டிவைடட் பை 2 1960 8000 டிவைடட் பை 2 4000. அதுக்கப்புறம் கேரிங் காஸ்ட் பர் யூனிட் பர் annum இது வந்து சேமாக தான் இருக்கும் 2.4 இன்டூ பண்ணாங்கன்னா டோட்டல் கேரிங் காஸ்ட் எவ்வளோ வருதுன்னா 4704. அதை வந்து எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டிக்கு அவங்க கொடுத்துருந்த 8000 பர் மேனுஃபேக்சரிங் டன் அப்போ வந்து 9600 வருது. டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா இபிக்யூவில் எவ்வளோ வருதுன்னா 9406. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருந்த 8000 யூனிட்ஸ் பர் ரன் எவ்வளோனா 11904 வருது. அது வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் எவ்வளோ இன்கர் பண்ணியிருக்காங்கன்னா 11904 மைனஸ் 9406. அப்போ வந்து 2498. அது வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் இன்கர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதை பற்றின அந்த ரன்ஸ் பற்றின அவங்களோட ஒப்பீனியன் கேட்டிருந்தாங்களா, அதை வந்து நம்ம தியரி எழுதுகிறோம். டு சேவ் த காஸ்ட் த கம்பெனி சுட் ரன் அட் ஆப்டிமம் பேட்ச் சைஸ் தட் இஸ் 3920 யூனிட்ஸ். காஸ்ட்டை வந்து சேவ் பண்ணோன்னா அந்த 2498 பண்ணோம்னா அவங்க வந்து என்ன பண்ணணும்னா எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டியில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். இட் சேவ்ஸ் 2498. ரன் சைஸ் ஷுட் மேட்ச் த எக்கனாமிக் ப்ரொடக்ஷன்ஸ் ரன் ஆஃப் த bearing manufacturers when managers of the manufacturing operations makes decisions about the number of the units to produce for each production run. ஒவ்வொரு ப்ரொடக்ஷன்ஸ் ரன்னுக்கு எவ்வளோ வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது எவ்வளோ ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறதுங்கிறத அவங்க டிசைட் பண்ணுறதுக்கு they must consider the cost related to the setup the productions process and the cost of the holding. இது ரெண்டையும் வச்சு தான் அவங்க டிசைட் பண்ணணும். இது எதுக்குன்னா செட்டப் காஸ்ட் ஃபார் ப்ரொடக்ஷன்ஸ் கேரிங் காஸ்ட் அதை வச்சு தான் இஓக்யூ பண்ணுவாங்க. அந்த இஓக்யூ இங்கே வந்து இபிக்யூ எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி அதை பொறுத்து நீங்கள் பண்ணாங்கன்னா காஸ்ட்டு சேவ் பண்ண முடியும். டோட்டல் காஸ்ட் வந்து எங்களுக்கு சேவ் ஆகும். அவ்வளோதான், இந்த சாப்டர் முடிஞ்சு. சம்ஸை வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஸோ சும்மா சாம்பிளுக்கு ஒரு 2 சம் எடுத்துகிட்டு அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து இபிக்யூ கேட்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா இஓக்யூ கேட்கலினா இபிக்யூ கேட்பாங்க. இது வந்து 5 மார்க்கில் கேட்டுட்டு இருந்தாங்க கம்பல்சரியில். இந்த டைம் எப்படி கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வேறு சாப்டர் பார்க்கலாம்.